மதிமுக எவ்வளோ வந்து எழுச்சியான கட்சியாக இருந்தது. இன்னைக்கு மதிமுக நிலைமை என்ன இருக்கு? என்னாச்சு? அவரால் ஆச்சா? அவர் இல்லை. இந்த திமுக கூட கூட்டணி இருக்க எல்லா கட்சியும் வந்து கூட்டணி கட்சியை கூட வச்சு அழிச்சிடுவாங்க. இது தெரிஞ்சு ஏன் சார் இத்தனை நாள் அந்த கூட்டணி இல்லை? நாங்கள் வந்து சென்ட்ரல் பார்ட்டிங்க, நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி போக முடியாதுங்க. பிஜேபியை கதையை விடுங்க, அது ஒத்த சீட்டு கட்சி. அந்த ஒத்த சீட்டு கட்சி பற்றி பேசாதீங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க ஏன் போடல? இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு எந்த மீடியாவில் சொன்னாங்க சொல்லுன்னு எனக்கு தெரியாது. அதாவது வந்து அதிமுக வந்து உங்களுக்கு ஆதவ் அர்ஜுன் கன்ஃபெஸ் பண்ணாரா, இல்லை வந்து புசி ஆனந்த் கன்ஃபெஸ் பண்ணாரா, இல்லை முதலமைச்சர் விஜய் கன்ஃபெஸ் பண்ணாரா? யார் கன்ஃபெஸ் பண்ணா? யாருமே கன்ஃபெஸ் பண்ணல. யார்யார்ட்ட அவங்க டீல் பண்ணாங்களோ அத்தனையும் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க. காங்கிரஸ் நாங்கள் வந்து ஆதரவு கேட்டிருக்கோம், மதச்சார்பற்ற கூட்டணிகள்கிட்ட வந்து கேட்டிருக்கோம், அவங்க வந்து அந்த கட்சிகள்ட்ட தான் கேட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவு அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட சேவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் கேட்கவும் இல்லை. அவங்க தானாக வந்து ஒரு 30 பேர் பிரிச்சுட்டு வந்து ஒரு 2/3 மெஜாரிட்டி காமிச்சு அவங்க வந்து உள்ளே வரலாம்னு நினைச்சாங்க. அது நடக்கலை. அது நடக்காததுனால தான் வந்து இப்போ கட்சி வந்து இன்னும் ஃபர்தராக உடையுது. ஆமாம், இப்போ சிவி சண்முகமே ஆதரவு தெரிவிச்சுமே அவங்க மினிஸ்ட்ரியில் இடங்க பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லியுமே அவங்க வந்து டிவிக்கு வந்து அவங்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பேரம் பேசினாலும் கொடுக்க போது கிடையாது, நடக்காது. ஆனா இது வந்து தவறான விஷயம் இல்லையா? இப்ப வந்து ஒரு 3 எம்எல்ஏ வந்திருக்காங்க. ஏன் நீங்க அப்படி என்ன தவறு நீங்க சொல்லுங்க. சரி, அடுத்து ஒரு லாஜிக்கலா ஒரு தவறு என்ன தவறுன்னு பாக்குறீங்க, அது சொல்லுங்க. நீங்க லாஜிக்கலா என்ன தவறு பாக்குறீங்க? சார், மக்கள் வந்து நாங்க வந்து அந்த கட்சி அவங்க எந்த கட்சியில நின்று ஜெயிச்சாங்களோ அந்த கட்சியோட வேட்பாளர் நினைச்சு தான் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு, கரெக்ட், ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உட்கார வச்சிருக்கோம். இனி உள்ள வந்தோடனே திடீர்னு வந்து உங்க சுயலாபத்துக்காக, அதாவது உங்களுக்கு பதவியா சுயலாபம் மக்களுக்காக தானே பண்றாங்க. அப்ப மக்களுக்காக ஜெயிக்க வச்ச மக்களுக்காக அவங்க அதே மக்களுக்காக தான் சேவை பண்ணுவாங்க. எந்த ஸ்டாண்டில் கொடுத்தாங்களோ அதுல தானே மறுபடியும் எலெக்ஷன் நின்னா கூட அந்த மக்களுக்கு தானே சேவை பண்ண போறாங்க. நீங்க உங்க கட்சியில தான் வந்து அந்த இதுவே இல்லையே, ஒரு பாண்டிங்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. இப்ப கட்சி தலைவர் வந்து இவரா எடப்பாடியாரா, ரோசா, இல்ல வந்து இவங்களா யாரு, நம்ம சிவி சண்முகமா, இதுல வந்து செம்மலை நோத்துல வெளியே போயிட்டாரு. இது மாதிரி கட்சிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இங்க நீங்க வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், இந்த சட்டமன்றத்தோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா க்ளோஸா நீங்க கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இவங்களுக்கு திமுகவுக்கு வந்து 57 சீட்டு கிடைச்சிருக்கு, 59 சீட் கிடைச்சிருக்கு. பிளஸ் வந்து கூட்டணிகள்லாம் சேர்ந்து வந்து ஒரு 14-15 சீட்ஸ் வச்சிருக்கோம், ரைட்டா? அப்போ இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வச்சு நீங்க ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முடியல. அப்போ இன்னைக்கு வந்து தாவேகா வந்து 108 சீட்டு வாங்கியிருக்கு. அதே 108 சீட்டு வந்து ஒருவேளை திமுக வாங்கியிருந்து நாங்க வந்து அதுக்கு வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாம வேற ஏதாவது ஒரு இடத்துல இன்னொரு கூட்டணி வந்து அமைச்சு ஒரு ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தால் அது வந்து நீங்க பேக் ஸ்டாப்பிங் துரோகம்னு சொல்லலாம். பட் இங்க அதை பண்ணல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 108 சீட்டு தாவேகா வாங்கியிருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டியில். இப்போ அவங்களுக்கு ஒருவேளை ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தால் நாங்க வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ண வேண்டிய நீடே இல்லை. அப்போ இங்கே என்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, மக்கள் யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க? 108 சீட்டு வந்து தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ மக்களோட உணர்வை, மக்களோட சென்டிமெண்ட்ஸை மாற்றிக்கிறோம், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இங்கே பாஜக வந்து எப்படி வந்து கொல்லப்புற வாசல் வழியாக வந்து கவர்னரை பயன்படுத்தி எப்படிலாம் வந்து பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புதுவையில் வந்து நம்ம நாராயணசாமி வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது அவர் முதலமைச்சராக, கிரண் பேதியா முதலமைச்சரான்றதே தெரியாது. முக்கால்வாசி வந்து கிரண் பேதி தான் வந்து எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி ரோட்லலாம் வந்து போயிட்டு எல்லா பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னது ஒர்க் பண்ணுற மாதிரி டெய்லி மீடியாவில் வரும். நாராயணசாமியை ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆர்.என். ரவி பார்த்தீங்கன்னா டெய்லி பிரச்சனை பண்ணுவார். அந்த இதுக்கு என்ன சொல்கிறது, யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அந்த இது வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணாங்க. அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரால கூட ஒரு கவர்னர் எல்லா இடத்துலயுமே, ஆமா, பங்கால்ல காலங்கத்தில் 5:30 மணிக்கே கூப்பிட்டு பிஜேபி வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கவே இல்லை. ஆனா உடனே நீங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லி. ஆமா. சோ அந்த மாதிரி இங்க என்னன்னா வந்து இவங்க பாஜக வந்து ஒரு சீட்டை வச்சு, ஒத்த சீட்டு பாஜகன்னு சொல்றோம் நம்ம, சாதாரணமா சொல்றோம். அந்த ஒத்த சீட்டை வச்சு கூட வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ஆளுங்க. அப்போ நம்ம வந்து பல இடங்கள்ல, நம்ம வந்து கோவால பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி 17 சீட்டு வந்து காங்கிரஸ் இருக்கு, 13 சீட் தான் பிஜேபி இருக்கு. அந்த கவர்னர் வந்து அதிகபட்சம் சீட் வாங்கின 17 சீட் வாங்கின காங்கிரஸை கூப்பிடாம பாஜக 13 சீட்டை கூப்பிட்டு வச்சு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி அங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த மாதிரி எவ்வளவு இடங்கள்ல நடந்திருக்கு. அப்போ இங்க வந்து காங்கிரஸ் வந்து விக்டிம்னா என்ன, பல மாநிலங்கள்ல வந்து இந்த ஹார்ஸ் ட்ரேடிங், டிஃபெக்ஷனு, அந்த மாதிரி என்னென்னவோ பண்ணி வந்து இங்க இருந்து எலெக்டட் மெம்பர்ஸை, டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் மெம்பர்ஸை எடுத்து வச்சுதான் அங்க இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, யாரு, பாஜக. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். அப்போ அதனால வந்து இங்க வந்து இந்த ஆர்லேக்கர் என்ற ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் என்ற கவர்னர் வந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி ஆக்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எனக்கு வந்து லெட்டர்ல வந்து கன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்றாரு. நீங்க லெட்டர்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய நீடே இல்லைங்க. As per the Indian Constitution, இந்த மெஜாரிட்டி வந்து இதுல தான் ப்ரூவ் பண்ணும். எங்க ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ்ல தான் ப்ரூவ் பண்ணும், நாட் ஆன் தி லெட்டர்.
அதை நம்ம தொடர்ந்து வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கோம், வாதிச்சுட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து இவங்க பண்றதுக்கு வந்து கேப்பபிள்ன்றதுனால தான் நம்ம உடனே போயிட்டு ஸ்விஃப்ட்லி நம்ம போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன் தெரிவிக்கிறோம்னா, ஒரு ஒரு புறவாசல் வழியா வந்து நம்ம திமுகவும் அதிமுகவும் இல்ல வந்து பாஜக சேர்ந்து ஆட்சி அமைச்சிடக்கூடாது, இல்ல ஹார்ஸ் ரைடிங் நடந்துடக்கூடாது, டிஃபெக்ஷன் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இமீடியட்டா போறோம். இப்ப நம்ம போனதுனால தான் மத்த லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. நம்மளும் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பில்லுக்கு வந்து எதிராக போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல அவங்க வந்தாங்க. இன்னொன்னு அவங்க வரும்போது அவங்க வந்து சொல்லிட்டு தான் வெளியே வராங்க. என்னன்னா வந்து எம்கே பேபி சொல்றாரு, என்ன வந்து இந்த மாதிரி திமுக வந்து ஒரு பிளானை ப்ரொபோஸ் பண்றாங்க. என்ன ப்ரொபோஸ் பண்றாங்கன்னா, அதிமுக வந்து ஆட்சி அமைக்க நாங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல என்ன எங்க துரோகம் நீங்க பாக்குறீங்க? ஒரு துரோகமும் இல்ல. 108 சீட் திமுக வாங்கியிருந்தா நாங்க தொடர்ந்து அவங்க சப்போர்ட் கொடுத்திருப்போம். எங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து அவங்க நடத்தும் போதே நாங்க சப்போர்ட் கொடுத்துருக்கோங்க. அவங்கள்ட்ட வந்து பெரும்பான்மை இல்லாம நாங்க வந்து இது கொடுத்து என்னது ஆதரவு, வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் 5 வருஷம் நடத்துனாங்க. யாரு மறுக்க முடியும்? அப்ப எங்களுக்கு வந்து அந்த கிரீடினஸ் இருந்திருந்தா நாங்க பேக் ஸ்டாப் பண்றவங்க தான் 5 வருஷம் அவங்க கூட ஏன் வந்து அவங்களை ஆட்சி பண்ண விட்டுருப்போம்? சரி, பதில் சொல்லுங்க. நன்றி கூட சொல்லாம போயிட்டாங்க. என்னங்க நன்றி? என்னங்க நன்றி? இது நன்றி என்னங்க? இப்போ கூட நான் நன்றி இங்கே சொல்லிக்கிறேன். நன்றிங்க. நீங்களும் நன்றி சொல்லுங்க. நாங்க உங்க கூட இருந்ததுனால நீங்க 59 சீட் வாங்க. நீங்க எங்க நன்றி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஸ்டாலினே தோந்துட்டாரு. 5 சீட்டு ஜெயிச்சோன்றீங்களா? ஆனந்த் சார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி கோட்டை. எங்க கோட்டையில 3 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதுல நீங்கள யாருமே ஓட்ட போட முடியாது அந்த கோட்டையில. சரிங்களா? அது எங்க சீட்டு. மேலூர்ல 11 எலெக்ஷன்ல வந்து 10 எலெக்ஷன் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு. 3 வாட்டி இன்கம்பென்ட் எம்எல்ஏ பெரிய புள்ளான்னு சொல்லிட்டு கல்லர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அங்க வந்து திமுக இல்ல, யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த தொகுதியில நாங்க ஜெயிச்சிருக்கோம். மேலூர் தொகுதி கூட பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில திமுக யாரு நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு பொது தொகுதியில வந்து ஒரு தலித் கேண்டிடேட் நின்று இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்ப நீங்க எப்படி வந்து 5 சீட் வந்து நாங்க எங்களால ஜெயிச்சோம், நாங்க தான் ஜெயிக்க வச்சோம் எப்படி சொல்றீங்க? நீங்க உங்க ஸ்டாலினை உங்க முதலமைச்சரா இருந்த ஸ்டாலினை ஜெயிக்க வைங்க, உங்க அன்பில் மகேஷை ஜெயிக்க வைங்க, உங்க தாமு அன்பரசனை ஜெயிக்க வைங்க, உங்க துரைமுருகனை ஜெயிக்க வைங்க. ஏன் அவங்கள ஜெயிக்க வைக்க விடாம ஜெயிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி போகாம எங்க பின்னாடி ஏன் வரீங்க நீங்க? இதெல்லாம் நியாயமா இருக்கா எங்கேயாவது? நீங்க போயிட்டு ஹிஸ்டரி எடுத்து பாருங்க கன்னியாகுமரியில. துரோகம் அப்ப யார் தான் துரோகம் பண்ணிருக்கா? துரோகம் ஒண்ணுமே இல்லைங்க. மக்களுக்காக தாங்க அரசியல், மக்களுக்காக தான் வந்து கட்சிங்க. கட்சிக்காக வந்து கட்சியில வந்து சம்பாதிக்கிறதுக்காக கட்சி இல்ல. நீங்க எப்பவுமே சம்பாதிக்கணும் 60 வருஷமா சம்பாதிச்சுனே இருந்தீங்கன்னா மக்களை எப்பதான் பாப்பீங்க? அதுதான் நாங்க சொல்ல வரோம். மக்களுக்காக அரசியல், மக்கள் பணிக்காக தான் அரசியல். அப்ப இது துரோகமே இல்ல? இல்லவே இல்ல. ரொம்ப நல்லா பேசுறீங்க. என்னோட ஒரு காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இதை கேட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப வார்த்தை போராவே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு தரப்பும் அதிகமான வார்த்தை போரா தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால மக்கள் இடையில ஒரு குழப்பம் வேற இருந்துச்சு. உண்மையிலே இது காங்கிரஸ் துரோகம் பண்ணிருச்சா திமுகவுக்கு? இல்லை திமுக காங்கிரஸ் சொல்ற மாதிரி திமுக வந்து காங்கிரஸுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் வந்து தெளிவற்ற நிலையில இல்லை. இந்த திமுகவோட தலைவர்கள் சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து தொடர்ந்து இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஃபால்ஸான நரேட்டிவ். இந்த மாதிரி காங்கிரஸ் துரோகம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆன்டிசிபேட் பண்ணாத ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஒரு ஸ்டார்ட்லிங் விக்டரி வந்து டிவிக்கு கிடைச்சது. இது யாருமே எதிர்பார்க்கல. அந்த அந்த ட்ராமா, அந்த நிமிஷம், அந்த ஹேஸ்ட்ல இப்படி நடந்துச்சேன்றதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்களோட ஓன் முதலமைச்சரே தோந்துட்டாருன்றது அவங்களால தலைவரே தோந்துட்டாரு அக்செப்ட் பண்ண முடியல. அந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. அமைதி ஆயிதான் ஆகணும். அதனால அந்த ஹேஸ்ட்ல பேசக்கூடாது, பேசியிருக்காங்க. அது தட்ஸ் ஓகே. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ.